Hi, this video sponsored by SBO Digital Marketing. Per month 21,000 earn பண்ணனும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு சிப்பி வாங்கிட்டாங்க. 25னா 500 ரூபாய் சொல்லி லாஸ்ட்டு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று நைட்டே வைக்கலாம் அப்படின்னேன். நீங்கள் பண்ணுவீங்கல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நீ நாளைக்கு வை, ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னாங்க. அப்புறமா யூடியூப் சேனல் பார்த்தா க்ளீன் பண்ணேன். மேலே அதுக்கு தோடுக்கு மேலே இருக்க அந்த சிப்பி பாசி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரில் வச்சு விசில் வைக்காம தான் வேக வச்சேன். நான் பார்த்தேன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் வேகணும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன அதே மாதிரி பண்ணேன். அது இன்னும் ஓவர் குக் ஆகி அடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கே முடியல. உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்கவே முடியல. அவ்வளோ சாஃப்டாக இருந்து 5 மினிட்ஸில் எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட பிஞ்சிருமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, அப்புறமா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வச்சேன். ஏன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கணும். எங்கள் அம்மா வைக்கிறது நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லோரும் வைக்க மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்கலை. இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். அது என்ன ஆகிட்டுனா போண்டா வஞ்சி சாப்பிட்ட மாதிரியே ஆகிட்டு. அப்புறமா இவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருந்துச்சு. சரி ஃபிஷ் இருக்குல்ல, அதை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 வரை ஆகிட்டு. 1 வருவாங்க. சரி எப்படியாவது இப்போ கடகடான்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு வழியாக வச்சு முடிச்சிட்டேன். இது பிடிக்கலன்னா அதையாச்சும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு. அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லாமல் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி மிச்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஈவினிங் வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மா துவர மாதிரி வைப்பாங்க, அப்படி வை அப்படின்னு. எப்படின்னு கேட்டேன். சம்மந்திக்கு நம்ம அரைப்போம்ல, அதேமாதிரி வச்சு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவியல் மாதிரி இருக்கும் போல் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவியல் மாதிரி இருந்தால் அதே டேஸ்ட்டில் இருக்குமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளித்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு அப்புறமா அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இதையும் போட்டு சேர்த்து சிப்பியும் அது கூட போட்டு அப்படியே கிண்டி தண்ணியை விடாமல் மூடி வச்சு வேக வச்சேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி இது குக் ஆனதுனால ஓவர் குக் ஆகிட்டுனா இன்னும் ஒரு மாதிரியாக ஆயிரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டுக்கு அவங்க ரசமும் அதுவும் வச்சு சாப்பிட்டாங்க. என் பையன்தான் புட்டு தான் வேணும் அப்படின்னா, அப்புறம் அவனுக்காகவே பழம் வாங்கிட்டு வந்து புட்டு வச்சேன். நைட்டு சாப்பிடக்கூடாது, புட்டுக்கு மார்னிங் வச்சு தரேன்னு அப்புறம் கேட்கவே இல்லை. புட்டு வச்சு கொடுத்தேன். மீன் குழம்பு, சாதம் எல்லாமே இருந்துச்சு. அவன் இதுதான் வேணும்னா அப்புறமா சரி நானும் புட்டையே சாப்பிட்டு அவனும் அதே சாப்பிட்டு நைட்டு தூங்கியாச்சு.